ப்ரோ லாஸ்ட் 5 வருஷத்துல பெட்ரோல் ரேட் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? எங்கப்பா இந்த 5 வருஷத்துல பெட்ரோல் ரேட் குறையும்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்ச பாடு இல்லை. ஏறிட்டு போயிட்டே இருக்க தவிர குறையல. இந்த மாதிரி நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வீடு கட்டிடலாம். ஆனா இப்ப அந்த 10 லட்ச ரூபா நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஒரு நல்ல வீடு கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. ஏன்னா இப்ப விற்கிற விலைவாசி அந்த மாதிரி. 2021ல 800 யூனிட் 1280 ரூபா இருந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு 2026ல 4775 ரூபா ஆயிருக்கு. அதாவது 272% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லாமே, ஏன் பெட்ரோல், பால், மளிகை சாமான், இதுக்கு மேல இருக்க டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சொத்து வரி 150% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நீர் கட்டணம், குடிநீர் கட்டணம்னு சொல்லிட்டு அதுவுமே வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 5 ரூபா கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு லிட்டருக்கு 4 ரூபா ஏறி இருக்க தவிர கம்மியாகவே இல்லை. நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஆவின் பால் விலை கூட லிட்டருக்கு 60 ரூபா விற்கிறாங்க. ஏன் நெய் 450 ரூபா இருந்துச்சு, ஆனா இப்ப 650 ரூபா விற்கிறாங்க. பொது போக்குவரத்து கூட ஒரு நல்ல சாலை வசதி கிடையாது, ஒரு நல்ல மருத்துவமனை கிடையாது. இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு என்னங்க மாற்றங்கள் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வரப்போற 23ஆம் தேதி யாருக்கு ஓட்டு போட்டா இந்த நிலைமெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க ஓட்டை தவறாம போடுங்க.